வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் மனதில் கோபம் அதிகமாக இருக்கிறதா? உங்கள் மனதில் சோகம் அதிகமாக இருக்கிறதா? எப்படி இது ஏற்படுகிறது? என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் சோகம், சில குறுகிய நேரங்களில் மட்டுமே சந்தோஷம் என்று உங்கள் வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மிக மிக சீக்கிரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உங்களை நீங்களே இழக்கப் போகிறீர்கள் என்பதை அர்த்தம். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்களாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை உங்கள் ஆழ்மனதில் கொண்டு வராத பட்சத்தில் அதை எப்படி கொண்டு வருவது? நீங்களாக இருந்தால் அந்த சந்தோஷம் உங்கள் மனதில் ரீங்காரமிட்டு நாடும் என்பதே யதார்த்தமான உண்மை. அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆழமாக யோசித்தால் எப்போதும் நிச்சயமாக நீங்கள் அழகாகவும் பார்ப்பதற்கு உங்கள் உள்ளமும் அழகாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆகையால் எப்பொழுதும் கோபத்தையும் சோகத்தையும் வெளிக்கொணருங்கள். அதே சமயத்தில் நீங்களாகவே இருந்து எத்தனை தூரம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதை ஆழ்ந்து யோசித்து அன்று இரவில் யோசித்து பாருங்கள். அன்று காலை முதல் மாலை வரை இரவு வரை எத்தனை முறை நான் சிரித்தேன், எத்தனை முறை நான் மனதார சிரித்தேனா இல்லை கோபம் கொண்டு இல்லை முகத்தை இறுக்கிய முகத்துடனே வைத்து வாழ்ந்து அந்த நாட்களை கழித்தேனா என்று பார்த்தால் பெரும்பாலானோர் முகத்தினை இறுக்கிய முகத்துடனே வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக என் அருமை சகோதர சகோதரிகளை, நீங்கள் அழகாக சிரித்தால் ஒழிய உங்கள் உள்ளமும் உங்கள் முகமும் மாறாது. ஆகையால் அழகாக இருக்க நீங்களாக இருங்கள்.